டியர்ஸ், இந்த கேக்குடைய வென்யூ செட்டப் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் இந்த கேக்குக்கு ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்தேன்னு சொன்னேன். அந்த தில்லாலங்கடி வேலையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கஸ்டமர் 3 kgல 3 டயர் கேக் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் கேக் வந்து பெருசாக தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கஸ்டமரே ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. அதை தான் வந்து கொஞ்சம் நான் ஆல்ட்ரு பண்ணியிருந்தேன். கீழே பாட்டம் டயரில் சென்டரில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சிடலாம். அந்த கேக்கை வந்து செகண்ட் டயருக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நான் பாட்டம் டயர் வந்து 10 இன்ச்சில் நான் செஞ்சுட்டு நடுவில் 8 இன்ச்சுக்கு கட் பண்ணி அதை செகண்ட் டயருக்காக நான் எடுத்து வச்சுட்டேன். நடுவில் பாக்ஸுக்கு பதிலாக கேக் பேன் வச்சு நான் உங்களுக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணி இந்த தில்லாலங்கடி வேலையை முடிச்சாச்சு. ஏமா இந்த வேலைக்கு டம்மியை நீ வச்சிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஆனால் கஸ்டமர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் சீப்பாக பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஐடியா அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.